கடுகு சிறுசானாலும் காரம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மைக்கை நம்ம 300 டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 மீட்டர்ஸ் வந்துட்டோம். இந்த மைக் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸோட சத்தம், காற்று ரொம்ப அடிச்சிட்ருக்கு. அண்ட் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேவும் இருக்குது. ஸோ அதில் போகிற வெஹிக்கிள்ஸோட சவுண்டும் இப்போ கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். நல்ல காற்று. நான் இப்போ வந்து திரும்பி பேசிகிட்ருக்கேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மைக் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி என்னோடய கேமரா வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி கேப்சர் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதே நாய்ஸ், அதே